இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை விருந்து. இன்றைக்கி நம்ம சேனலில் ஆனியன் சிக்கன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது செய்கிறதுக்கு ஒரு ஃப்ரையிங் பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பெல்லாரி வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஸோ 2 பெரிய சைஸ் பெல்லாரி வெங்காயத்தை நான் பொடிசாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதை லைட்டாக வதக்கிட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறுற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு வெங்காயம் நல்லா ஃபாஸ்ட்டாக குக் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதனால தான் இப்போ உப்பு சேர்த்துருக்கோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், இது ரெண்டையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதங்கட்டும். ஒரு 1 நிமிஷம் இது நல்லா வேகட்டும். இப்போது நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சிக்கனை வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இது இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பேனை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி எதுவும் இதில் அடிஷ்னலாக சேர்க்க தேவையில்லை. சிக்கன்லேருந்து வர்ற தண்ணியே இது வேகிறதுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வெளியே வந்திருக்கு. ஸோ இப்போ இதை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி ஒரு 2 தடவைனாலும் இந்த மாதிரி எடுத்து லைட்டாக கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. சிக்கன் ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சிக்கன்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வந்துருச்சு. ஸோ இப்போ இதை ஃபுல்லாக நம்ம வற்ற விடணும். ஸோ இப்போ ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வரைக்கும் நம்ம சிம்மில் வச்சுருப்போம். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா இப்படி கிளறி விட்டுட்டே இருக்கணும். நல்லா முருகலாக அந்த வெங்காயம் ஃபுல்லாக சிக்கனில் இறங்குற அளவுக்கு, அந்த வெங்காயத்தோட டேஸ்ட்டு ஃபுல்லாக இறங்குற அளவுக்கு நல்லா இப்படி வதங்கி விட்டுட்டே இருக்கணும். சிக்கன் ஃபுல்லாக நல்லா செவக்க வர்ற மாதிரி இந்த மாதிரி கிளறிட்டே இருக்கணும். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ஆனியன் சிக்கன் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் விருதை விருந்து சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.